இஸ்லாத்துடைய புனித ஸ்தலமான மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாக்கு மேலால் ஏன் விமானங்களுக்கு போக முடியாது? இதை பற்றி இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்ன, அறிவியலுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, காபத்துல்லா என்பது சவுதி அரேபியாவுடைய புனித நகரான மக்காவில் இருக்கக்கூடிய இறை இல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்குவதற்காக வேண்டி இந்த பூமியில் அமைத்த முதலாவது இறை ஆலயம் தான் காபத்துல்லா. குர்ஆன் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், நிச்சயமாக மனிதர்களுக்காக இந்த பூமியில் வைக்கப்பட்ட முதலாவது ஆலயம் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா தான். ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஐயு மஸ்ஜிதின் வுதிஅ ஃபில் அர்தி அவ்வல், இந்த உலகத்திலே முதலாவதாக வைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட இறை இல்லம் எது என்று நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்று பதிலளித்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் என்பது காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான மஸ்ஜிதுக்கு தான் சொல்லப்படும். கண்ணியமானவர்களை, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய சீசன்ல 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் முழு உலகத்தில் இருந்தும் இந்த காபத்துல்லாவிலே ஒன்று சேர்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை இபாதத் செய்வதற்காக அமைத்த இடம் தான் இந்த காபத்துல்லா. ஆரம்பத்தில் மலக்குமார்கள் வானவர்கள் இந்த மஸ்ஜிதை, இந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். கண்ணியமானவர்களை, இந்த காபத்துல்லாவுடைய வளாகத்தில் அதிகமான அத்தாட்சிகளை அல்லாஹ் மக்களுக்காக வேண்டி ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இந்த காபத்துல்லாவிலே தெள்ளத் தெளிவான பல அத்தாட்சிகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்திற்கு மக்கள் உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த காபத்துல்லாவுடைய வளாகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 17 இடங்கள் இருக்கின்றன, துஆ கபூலாகக்கூடிய இடங்கள். எந்த இடத்தில் துஆ கேட்டாலும் அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாவை பல விதத்தில் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் ஒரு விடயம் தான் கண்ணியமானவர்களே, இந்த காபத்துல்லாவுக்கு மேலால ஃப்ளைட்டுகளுக்கு போக முடியாது, விமானங்கள் இந்த காபத்துல்லாக்கு மேலால போக முடியாது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தையும் நாங்கள் தெளிவாக பார்ப்போம், அறிவியல் சொல்லக்கூடிய காரணத்தையும் தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அமைத்த முதலாவது இறை இல்லம் இந்த காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சக்தியின் மூலமாக இந்த காபத்துல்லாவை பல விதத்திலே பாதுகாத்து கொண்டு வருகிறான். அதில் ஒன்று தான் இந்த காபத்துல்லாவுக்கு மேலால் விமானங்களால் போக முடியாது என்பதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தால், காபத்துல்லாவுக்கு சரியா நேராக 7வது வானத்தில் வானவர்கள் மலக்குமார்கள் மலாயிகாமார்கள் இபாதத் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மஸ்ஜிதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மஸ்ஜிதுடைய பேர் தான் பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படும். இது எப்படி உலகத்தில் மக்கள் இபாதத் செய்வதற்காக அல்லாஹ் காபத்துல்லாவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, இதே போல வானவர்கள் இபாதத் செய்வதற்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக அல்லாஹ் அமைத்த இறை இல்லம் தான் பைத்துல் மஅமூர். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபுல இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹதீஸ்களுடைய ரிவாயத்துகள் இதை பற்றி தெளிவாக வருகிறது. இன்னொரு பதிவில் பைத்துல் மாமூரை பற்றி தனியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இந்த காபத்துல்லாவுக்கும் 7வது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மாமூருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. அதனால இந்த காபத்துல்லாவுக்கு மேலால் எந்த விமானங்களாலும் பறக்க முடியாது. ஏன்? காபத்துல்லாவும் 7வது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மாமூருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதின் காரணமாக அந்த வழியாக விமானங்களால் போக முடியாது என்பதாக உலமாக்கள் தெளிவாக கூறுகிறார்கள். 3வது காரணம் என்னவென்றால், உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் உலகத்தில் புனித ஸ்தலங்கள் இருக்கிறதோ அந்த புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஊர்கள்ல ஏர்போர்ட் கிடையாது. இதே போல தான் காபத்துல்லா இருப்பது மக்காவுல எந்த விதமான ஏர்போர்ட்டும் சவுதி அரசாங்கம் கட்டவில்லை. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த மக்காவுல ஏர்போர்ட் கட்டுவதை முற்றாக தடை செய்திருக்கிறார்கள். யாருக்கும் மக்காவுல ஏர்போர்ட் கட்ட முடியாது, விமானஸ்தலம் அமைக்க முடியாது. அதனால யாராவது ஹாஜிமார்கள் மக்காவுக்கு வருவதாக இருந்தால் மக்காவிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜித்தாவுல இறங்கித்தான் அவர்கள் காபத்துல்லாஹுக்கு வர வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, இது 3வது காரணம். 4வது காரணம் மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, இந்த உலகத்துடைய மைய பகுதி, சென்டர் ஆஃப் த எர்த், சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் எதுவென்றால் மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய காபத்துல்லா தான். இதை நவீன அறிவியல் உண்மைப்படுத்தி இருக்கிறது. உலகத்துடைய மைய பகுதி நடுவில் இருக்கக்கூடியது இந்த காபத்துல்லா. உலகத்துடைய மைய பகுதியில் காபத்துல்லா அமைந்திருப்பதன் காரணமாக காந்த சக்தியின் வீச்சு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக காபத்துல்லாவுடைய மேற்பரப்புல காந்த சக்தியுடைய வீச்சு அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக காபத்துல்லாஹுக்கு மேலால ஃப்ளைட் போக முடியாது. அப்படி போனால் ஃப்ளைட்ல விரிசல் ஏற்படும், பிளவுகள் ஏற்படும். 2வது திசை காட்டியில் மாற்றம் ஏற்படும் என்பதாக அறிவியல் சொல்லுது. இந்த 4 காரணங்களின் காரணமாகத்தான் காபத்துல்லாஹுக்கு மேலால ஃப்ளைட் போக முடியாது என்பதாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித், இறை இல்லம் காபத்துல்லா. அந்த காபத்துல்லாஹுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வேண்டி, அதனுடைய கண்ணியத்திலே ஏதாவது குறைபாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய சக்தியின் பிரகாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை பாதுகாத்து கொண்டு வருகிறான். 5000 வருடங்களுக்கு முன்னால் என்ன, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் முதலாவதாக மலக்குமார்கள் தான் இந்த காபாவை கட்டினார்கள். அதற்கு பிறகு காலம் செல்ல செல்ல 5000 வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். முதல் மனிதன் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் இறை இல்லத்தை இந்த உலகத்திலே அமைத்து விட்டான். அதனால் தன்னுடைய சக்தி, தன்னுடைய குத்ரத், தன்னுடைய வல்லமையினால் காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களை, காபத்துல்லாவை பற்றி பல பதிவுகளில் பேச முடியும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு விடயத்தை பற்றி தெளிவாக பேசுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.